ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அது என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பயங்கரமான நாளுங்க. அந்த நாள் என்ன நாளுன்னு கேட்குறீங்களா? அமாவாசையானது வருதுங்க. இந்த வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் மிகப்பெரிய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் என்று ஜோதிடர்கள் தாள்களை கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்ச தாள்களை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேச ராசியிலேருந்து துலா வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் துலாத்துக்கு அறுத்து இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் விருச்சகனா கரெக்டாக இந்த கணிப்பு இருக்கும். இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகளால் உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் தலையெழுத்து நன்மையாக இருக்குமா, தீமையாக இருக்குமா, தீமையாக இருந்தால் எதை பண்ணால் சமாளிக்கலாம் போன்ற எல்லா தாள்களையுமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான இந்த தாள்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஆணி மாத அமாவாசையுடைய சிறப்பை கொஞ்சம் சொல்லிடுறேன். அந்த அமாவாசையுடைய சிறப்பு தெரியாதவங்க முதல்ல அந்த அமாவாசையுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆணி மாத அமாவாசை 12 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் ஒரு அமாவாசை. இந்துக்களுடைய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த அமாவாசை. இது முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக கருதப்படுது. மேலும் அமாவாசை அன்று இறந்து போன நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆத்மா மனநிறைவு அடையவும் அவர்கள் நற்கதி அடையவும் வழி செய்வது பூலோகத்தில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணமாகும். இதனால் அவர்கள் மனமகிழ்ந்து நம்மளுடைய குடும்பம் நலமோடு வாழ ஆசைகள் வழங்குவார்கள் என்பது ஐதீகம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளில் தவறாமல் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். இது இந்து சாஸ்திரத்திலே வலியுறுத்தப்படுது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டுக்குரிய மாதமாகவே சொல்லப்படுது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய 12 அமாவாசைகள் மட்டுமின்றி மொத்தமாக 96 தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும் என சாஸ்திரங்களே வலியுறுத்துது. மாத பிறப்பு, கிரகணம் உள்ளிட்ட 96 தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க அமாவாசை வரக்கூடிய அன்று மட்டுமாவது தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். அதுலேயும் ஆணி அமாவாசையில் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஆணி அமாவாசைக்கு சிறப்பு ஏன் இவ்வளோ இருக்குது, கிரகநிலை என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அனைத்து அமாவாசைகளுமே பொதுவாக முக்கியமானவை என்றாலும் அவற்றில் தை, ஆடி மற்றும் மகாலி அமாவாசை மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. இதே போல் ஆடி அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய ஆணி அமாவாசையும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, உத்தராயண காலம் எனப்படக்கூடிய தேவர்களுடைய பகல் பொழுதுல நிறைவாக வரக்கூடிய மாதமே ஆணி மாதம். அடுத்து வரக்கூடிய ஆடி மாதம் துவங்கி அடுத்த 6 மாதங்கள் தாட்சாணிய காலம் துவங்கிவிடும். தேவர்களுடைய இரவு பொழுதான தாட்சாணிய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் பூமிக்கு நம்மளை காப்பதாக ஐதீகம். அதனால் முன்னோர்களை மகிழ்வோடு வரவேற்று அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கான மாதம் என்பதால் இந்த ஆணி அமாவாசை மிகவும் முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. இந்த ஆணி அமாவாசையுடைய தேதி, நேரம், என்ன மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்பட்டுங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த ஆண்டு ஆணி அமாவாசை ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரப்போகுது. அன்றைய தினம் காலை 4:56 மணிக்கு துவங்கி மறுநாள் சனிக்கிழமை ஜூலை 6ஆம் தேதி காலை 5 மணி வரை அமாவாசை திதி இருக்குது. ஸோ நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால அதிகாலையில் 6 குளம், கடல் போன்றவற்றில் புனித நீராடி விட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையோடு இணைந்து அமாவாசை வருது. வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 முதல் 12 வரை ராகு கால நேரம். ராகு காலத்திலே உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது விதி. அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 10:30 மணிக்கு முன்பாகவே தர்ப்பணம் கொடுத்து விடுவது சிறந்தது.
மேலும் ஆணி அமாவாசை தினம் திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்து வருது. ஜூலை 5ஆம் தேதி காலை 4:35 மணிக்கு திருவாதுரை நட்சத்திரம் துவங்கி விடுது. திருவாதுரை நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம் என்பதால் இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சிவ வழிபாட்டினையும் மேற்கொள்வது சிறப்பானது. முன்னோர்களுக்கு தர்ப்பண கொடுத்த முடித்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு விட்டு பிறகு வீட்டிற்கு வர வேண்டும். அப்புறம் காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபட வேண்டும். அமாவாசை என்று யாருக்காவது உணவு தானியங்கள் ஆகியவற்றை தானமாக வழங்கணும். இதெல்லாம் சிறப்பு. ஸோ ஆணி அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆணி அமாவாசையில் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன் கிடைக்குமா இல்லை ஆபத்தான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அதே போல் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னமும் ராசியும் விருச்சகம் அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன் இருக்குது. ஸோ என்னென்ன பலன் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மாறுங்க. மெயினாக உங்களுக்கு நல்ல லாப நஷ்டங்கள் கணக்கிடக்கூடிய குணம் கிடைக்குங்க. அதை வைத்து இந்த மாதத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒரு விதமான துரிதமான ஒரு நாக்கில் ஒரு இது வரும். அதனால் உங்களுக்கு வாக்குவாதம் இப்படியே பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைம் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது. ஸோ வாக்குவாதம் தயவு செய்து மாற்றிக்குங்க. மனதில் உற்சாகம் ஒரு விதமாக ஏற்படும். மனதில் ஏற்படக்கூடிய உற்சாகத்தை கொண்டு நல்லா தெம்போடு செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் பகை உண்டாகாமல் இருக்கிறதுக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய வாக்குவாதத்தில் வீண் பகை உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வாக்குவாதம் தயவு செய்து பண்ணாமல் இருங்க. பண்ணி வீண் பகையை உண்டாக்கிக்காதீங்க. நண்பர்களிடமிருந்து கூட பிரிய வேண்டியது கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ நண்பர்கள்கிட்ட பேசும்போது இந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. ஏன்னா பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் கவனமாக செயல்படணும். அது உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு கவனமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அப்புறம் குடும்பத்தில் கூட ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். இந்த சண்டைகளை எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து இந்த அமாவாசைக்கு பிறகு போகணும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலையானது உண்டாகும். சகோதரர்கள் தகப்பனரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அவங்க கிட்டலாம் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்களுக்கு கூட நீங்கள் சமையல் செய்யும்போது கவனமாக இருக்கணும். எதிலும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படலாம். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு கவனம் தேவை. வாகன வசதி மெயினாக உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவரிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும். நீண்ட தூர தாள்கள் நல்லவையாக உங்களுக்கு சேரும். எதிலும் நிதானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவை. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் கூடுதல் உழைப்பு இருக்கும். சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகுனீங்கன்னா காரிய அனுகூலம் அடைய முடியும். ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கணும். இந்த டைம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்னென்னா பரிகாரம் தான். என்ன பரிகாரம் செய்யணும்னா கந்தசஷ்டி கவசத்தை படித்து முருகப்பெருமானை வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா தான் எதிர்ப்புகள் விலகும், குடும்ப பிரச்சனை தீரும். அதனால் இந்த பரிகாரத்தை விருச்சிக ராசிக்காரங்க செய்துடுங்க. தொடர்ந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் அவங்களோட ராசிக்கு அமாவாசையுடைய சிறப்பையும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.